கார்வார் ஐயா, வானோ வா. அனுஷா நேர்ல பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ராவணனோட மகள் அப்பனாலேயே தன்னுடைய மகள்னு சொல்ல முடியாத ஒரு அங்கீகாரம் கிடைக்காத மகள் என்ன தேடி வந்திருக்க. வந்த விஷயம் என்னவோ? விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னோட பொறப்ப பத்தி பேசி என்னோட கோவத்தை தூண்டி விட்டுற முடியும்னு நினைக்காதீங்க. பெரியவங்களோட தப்புக்கு பிறப்புகள் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னைக்குமே என்ன பத்தி தாழ்வான எண்ணம் வந்ததே இல்ல. யாரோட அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் இந்த அனுஷா காத்து கிடந்ததோ ஏங்கினதோ கிடையாது. வயசுல பெரியவரா இருக்கிறதால பலார்னு கண்ணத்துல விழுந்திருக்க வேண்டிய அறையில இருந்து இன்னைக்கு நீங்க தப்பிச்சிருக்கீங்க. உங்க வழியில குறுக்க வந்தா அணுவை கொன்னுடுவேன்னு மிஸ்டர் ராவணன் கிட்டையும் ஜெய் கிட்டையும் சொன்னீங்களாமே. ரெண்டு பேருமே உங்ககிட்ட நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு பயமுறுத்தியும் அட்வைஸ் பண்ணிட்டும் போனாங்க. யாரு மிரட்டினாலும் பயந்து ஓடி ஒளியறதுங்கிறது இந்த அனுஷாக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயம். மிரட்டுறவங்களையே தன்னன் தனியா அவங்க இடத்துல நேர்லயே சந்திக்கிறதும், என்ன கொன்னுடுவேன்னு சொல்றவங்கள நேர்ல போய் பார்த்து எங்க கொல்லுங்க பாப்போன்னு சொல்றதுதான் என்னோட பழக்கம். இதோ இப்பவும் நீங்க என்ன கொன்னுடுவேன்னு சொல்லிருக்கீங்க. நான் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். தாராளமா நீங்க என்ன கொல்லலாம், உங்களால முடிஞ்சா. அனுஷா, எதிரியோட இடத்துக்கே போய் அவனை அழிக்கிறது தான் இந்த நாகாவோட பழக்கம். உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா கூட இருக்கு. உனக்கு உயிர் பிச்சை தர, இங்க இருந்து போயிடு. ஆனா மறுபடியும் சொல்றேன், நீ என் வழியில குறுக்க வந்தா உன்னை நசுக்கி கொன்னுடுவேன். இப்ப என்ன உயிரோடு நீங்க திருப்பி அனுப்புறதுக்கும் என் மேல பரிதாபப்பட்டதுக்கும் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க மிஸ்டர் பஞ்சநாகம். நீ எல்லாம் எனக்கு கொசு மாதிரி. நான் பெரிய பெரிய மலைகளையே தரமட்டமாக்குனவன். என் கோபம் என்ன மீறி வர்றதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. பெரிய மனுஷனையே ஒரு சின்ன கொசு கடிச்சு மலேரியா வந்து செத்து போன கதையெல்லாம் நீங்க கேட்டது இல்லையோ? ஏய் அனு, உனக்கு கடைசி வாய்ப்பு தர, நீ இங்க இருந்து போகல. என்ன கொன்னுடுவேன்னு சொல்றீங்களா? சரி, போறேன். ஏன் இடத்துக்கே வந்து என்ன கொன்னுடுவேன்னு சொல்றவரை வெல்கம் பண்றதுதான் என்னோட துணிச்சலுக்கும் அழகு. நீங்க தாராளமா வரலாம். நானும் சாவ நேருக்கு நேரா சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. எதிரியோட இடத்துல அழிப்பேன்னு சொல்ற நீங்க ரகுவ கொல்ல ஒரு பொம்பளைய அனுப்பி அவனுக்கு போதை மருந்து கொடுத்து காரை விட்டு மோதி அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கொலை பண்ண பாத்தீங்களே, இதுதான் உங்க வீரத்துக்கு அழகா? உங்க மருமகளை கூலிப்படைய அனுப்பி கொல்ல பாத்தீங்களே, மிஸ்டர் ராவணனோட குடும்பத்தை அழிப்பேன்னு ஒரு பொண்ணு கிட்ட விஷ பாட்டில கொடுத்து அனுப்புனீங்களே, இதுவும் உங்க ஜமீனோட வீரத்துக்கு அழகா? இதுதான் எதிரியோட இடத்துக்கே போய் எதிரியை அழிக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தமா? போத நிறுத்த. ஒரு நாட்டை ஆள்ற ராஜா
தேவைப்பட்டாலே ஒழிய வாள் எடுத்துட்டு போய் சண்டை போட மாட்டான். தன்னோட தளபதி தலைமையில படை அனுப்புவான். எதிரி மன்னனை வேவு பார்க்க ஒற்றனை அனுப்புவான். சதி வேலை பண்ணி எதிரி அழிப்பான். இதுக்குள்ள அதுவும் அடக்கம்தான். ஏய், இப்ப என்ன, ரகுவ கொல்ல பார்த்ததும், கிளாராவை கொல்ல ஆள் அனுப்புனதும், ராதா வீட்டுல நடந்த நலங்களை ஒரு பொண்ணு அனுப்பி விஷம் கலந்தது எல்லாம் என்னோட ஏற்பாடுதான். இதோ அப்ப ராவணங்கிட்டயே சொல்லிட்ட. அவனாலேயே என்ன ஏதும் பண்ண முடியல. உன்னால என்ன என்ன பண்ணிட முடியும்? போ, போய் உன் அப்பங்கிட்ட சொல்லு, என் மகனை சாவடிச்ச உன் அப்பனோட குடும்பத்தை அழிக்காம நான் ஓய மாட்டேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும், நீ வந்தாலும் எல்லாரையும் கொல்லுவேன். பழிக்கு பழி தீக்காம நான் ஓய மாட்டேன். மிஸ்டர் பஞ்சநாகம், இப்ப நானும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மிஸ்டர் ராவணன் என்ன மகளா ஏத்துக்காம இருக்கலாம், அவர் குடும்பமும் என்ன ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக மிஸ்டர் ராவணன் என்னோட அப்பா இல்லைன்னோ, நான் அவர் மக இல்லைன்னோ ஆயிடாது. வைஜெயந்தி என்னோட தங்கச்சி. அவ வாழப்போன குடும்பமும் என் குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் மூலமா ஏற்கனவே ஒரு பந்தம் இருக்கு. ராதாவோட வாழ்க்கையை பறிச்சவனா, இப்ப அவ புருஷனை அவகிட்டே ஒப்படைச்சிட்டேன். ஆனாலும் ராதாவுக்காக நான் பரிகாரம் தேட வேண்டியது நிறைய இருக்கு. சோ மிஸ்டர் ராவணன் குடும்பமும் ராதா குடும்பமும் என் குடும்பம் தான். அவங்கள அழிக்க நினைக்கிற யாரும் எனக்கும் எதிரிதான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். இதுவரைக்கும் நடந்தது சரி. இனி அந்த ரெண்டு குடும்பத்தையும் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க, இந்த அணு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. உங்களை எச்சரிக்கை பண்றேன். அவங்கள சீண்டணும்னு நினைச்சீங்க, உங்களை அழிக்கிற முதல் சக்தியா நான் இருப்பேன். சின்ன பொண்ணு தானே, இவ என்ன பண்ணிட முடியும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த ரெண்டு குடும்பத்துக்காக என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை எடுப்பேன். இத சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் இடத்துக்கு வந்த? எனக்கே சவால் விட்டுட்டு போறியா? ராவணா, சொல்லுங்க. இங்க ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சுடா. என்னக்கா சொல்ற? அனுஷா அவரை பாக்குறதுக்கு இங்க வந்திருந்தா. அப்படியா? எதுக்கு? அவளை இவரு கொன்னுடுவேன்னு மிரட்டி இருந்திருக்காரு. ஆமா. அதான் உங்களை நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க என்ன கொல்லுங்க பாக்கலான்னு ஆரம்பிச்சவ அப்படியாக்கா? ஆமா. ராவண என்ன மகளா ஏத்துக்கலனாலும் நான் அவர் மக இல்லன்னு ஆயிராது. வைஜெயந்தி ஏன் தங்கச்சி, அவ வாழ்ற வீடு ஏன் வீடு மாதிரி. ராதாவுக்கும் பிராயச்சித்தம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ரெண்டு குடும்பத்தையும் அழிக்க நினைச்சீங்கன்னா என் உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவேன்னு அவர் நெத்தியில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அவ பேசிட்டு போனதை பார்த்து நானே அசந்து போயிட்டேன்னா பாத்துக்கோயேன். அவர் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. அப்பப்பப்பா, என்ன ஒரு தைரியமான பொண்ணு. எனக்கே உடம்பு சிலுத்து போச்சு. ராவணா,
அவ உன் பொண்ணுன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ அவளை பாதுகாக்கணும். அவ உன் வம்சத்தை காக்க வந்தவ. நீ அவளை விட்டுறக்கூடாது, சரியா? சரிக்கா. அவர் வந்துட போறாரு, நான் அப்புறமா பேசுறேன். சரிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ பரந்தாமன். வாங்க சார். வாங்க சார். பரந்தாமன், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜோனல் மேனேஜரை பார்த்துட்டு தான் வரேன். இன்னொரு 2-3 டேஸ்ல போஸ்டிங் வந்துரும்னு சொல்லிருக்காரு. அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். போஸ்டிங் ஆர்டர் எங்க போட போறதா சொன்னாங்க சார்? சொல்லல, நானும் அதை கேட்கல. போஸ்டிங் எங்க போட்டாலும் நான் அதை ஏத்துக்கிற மனநிலைமையில தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க சார். எப்படியும் சென்னையில தான் போஸ்டிங் போடுவாங்க. பார்க்கலாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? உள்ள வாங்க. என் பேர் அடைக்கலம். மிஸ்ஸஸ் அனுஷாவுடைய வீட்டு லோன் விஷயமா நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. அது விஷயமா பேச வந்திருக்கேன். ஓ அப்படியா? உட்காருங்க. தேங்க்யூ சார். ஹலோ மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வாட் a சர்ப்ரைஸ். நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் சார், உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அனுஷாக்காக நீங்க இங்க வந்திருக்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அனுஷாவோட வீட்டு கடனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆனா அனுஷாவுக்கும் ஜமீனுக்கும் சம்மந்தம் இருக்கே. அதாவது அனுஷா உங்களை எல்லாம் காப்பாத்தினதுக்காக ஜமீன் செய்யற ஒரு சிறு நன்றி கடன். ஓஹோ, ஐ see. இந்த நன்றி கடனை பத்தி வைஜெயந்திக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியுமா சார்? இன்னைக்கு தெரியலனாலும் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் மிஸ்டர் விஸ்வநாதன். அப்போ கட்ட வேண்டிய இந்த அமௌண்ட் ஃபுல்லாவே ஜமீன் தான் கட்டுறாரா? ஆமாங்க, ஒரே செக்ல கிளியர் பண்ண சொல்லியிருக்காரு. ஓஹோ, நான் என்ன சொல்ல. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். வாங்க சார். மிஸ்டர் பரந்தாமா, நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்கறேன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார், அந்த அனுஷாவோட அமௌண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா கட்டிடுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ்ஸஸ் அனுஷாவோட ஃபைலை உடனே கொடுத்து அனுப்புங்க சார். உள்ள வாங்க சார். அவங்க ஃபைல். சார், லோன் அமௌண்ட் 50 lakhs சார். செக் இருக்கு. இந்தாங்க சார். ஓகே சார். மணி டிரான்ஸ்ஃபர் ஆனதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். மிஸ்ஸஸ் அனுஷா கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிக்க சொல்லுங்க. தேங்க்யூ சார். வரேன். ஓகே சார். தேங்க்யூ சார். எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆனா அனுஷாவுக்கும் ஜமீனுக்கும் சம்மந்தம் இருக்கே. அனுஷா உங்களை எல்லாம் காப்பாத்தினதுக்காக ஜமீன் செய்யற ஒரு சிறு நன்றி கடன். அப்போ கட்ட வேண்டிய இந்த அமௌண்ட் ஃபுல்லாவே ஜமீன் தான் கட்டுறாரா? ஆமாங்க, ஒரே செக்ல கிளியர் பண்ண சொல்லியிருக்காரு. போய் உன் அப்பங்கிட்ட சொல்லு, என் மகனை சாவடிச்ச உன் அப்பனோட குடும்பத்தை அழிக்காம நான் ஓய மாட்டேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நீ வந்தாலும் எல்லாரையும் கொல்லுவேன். பழிக்கு பழி தீக்காம
நான் ஓய மாட்டேன். ராதா வீட்ல நடந்த நலங்குல ஒரு பொண்ணு அனுப்பி விஷம் கலந்தது எல்லாம் என்னோட ஏற்பாடுதான். அனுமா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? பஞ்சநாகம் பேசின வீடியோ தான். ஓ, நேத்தே உங்ககிட்ட காட்டினேன்ல. ஆமா ஆமா. வாங்க. அனு, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு ஆம்பளை பையன் இல்லாத குறைய நீ போக்கிட்ட. என்ன சொல்றீங்க? நீ பஞ்சநாகத்தை பார்க்க போயிருந்தியாமே? உங்களுக்கு எப்படி தெரியும்? அக்கா சொன்னாங்க. சிங்கத்தோட குகைக்குள்ள போய் அது பெடரியை பிடிச்சு குலுக்கின மாதிரி பஞ்சநாகத்தோட இடத்துக்கே போய் அந்த ஆளை அசர் அடிச்சிட்ட. பஞ்சநாகம் விஷயத்துல இன்னும் ஜாக்கிரதையா இருக்க சொன்னா நீ அந்த ஆளைய போய் மிரட்டிட்டு வந்திருக்க. அவர் என்ன உங்களுக்கு போன் பண்ணி என்ன மிரட்டுறது? அவர் விஷம் வச்சு ஒரு குடும்பத்தையே கொல்லணும்னு நினைப்பாரு. நாம ஒதுங்கி போகணுமா? நீ யார வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கோன்னு வேடிக்கை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. அவர் வேணா உங்களுக்கு போன் பண்ணி என்ன மிரட்டலாம். ஆனா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எதிரிய நேருக்கு நேரா சந்திக்கணும்னு நினைப்பேன். அவரை பார்க்க நான் தனியா தான் போனேன். ஆனா அவரால என்ன என்ன பண்ண முடிஞ்சது? நான் மிரட்டினதுனால அந்த ஆளு ஆடி போயிட்டான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க யார் வழிக்கும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவனை விட்டு தள்ளுமா. பஞ்சநாகம் எதுக்கும் துணிஞ்சவன். தனியா இருக்கிற உங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். அந்த பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நான் பஞ்சநாகத்தை பார்க்க போனதே அவரை மிரட்டி என்ன பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக இல்ல. ராதா குடும்பத்தையோ வைஜெயந்தியையோ ஏன் உங்க மாப்பிள்ளையோ அவர் சீண்டக்கூடாது. அப்படி சீண்டா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு வார்ன் பண்றதுக்காக தான் நான் போனேன். நான் அவரை மிரட்டினதுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அனு, உன் பேச்சுல ஜமீன் ரத்தம் ஓடுதுங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. ஜமீனுக்கே உள்ள தைரியம், துணிச்சல், கம்பீரம், வீரம் இப்படி எல்லாம் பொருந்தின ஒரு பொண்ணா உன்னை நான் பாக்குறேமா. வைஜெயந்தியும் துணிச்சலானவதான். ஆனா நீ அவளை விட ஒரு படி மேல போயிட்ட. அனு, எப்ப நீ உன்னை பத்தி கவலைப்படாம எங்களுக்காக எங்க எதிரிக்கிட்டே நீ சவால் விட்டியோ, இனி உன்னை பத்தின அக்கறை எனக்கு பல மடங்கு அதிகமாயிடுச்சுமா. அந்த பஞ்சநாகம் என்னமா, இனிமே யாரும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வடிவே, சொல்லுங்க. அனு ஒரு பொக்கிஷம். நீ அவளை பத்திரமா பாத்துக்க. ஏதோ ஒரு அவசரம் தேவை இப்படி எதுக்காகவும் அவ என்ன அணுக மாட்டா. ஆனா நீ எனக்கு போன் பண்ணி சொல்லணும். ம்? சரிங்க, சொல்றேன். ம். அனு, ம், உங்களுக்கு நான் இருக்கமா. வரேன். ம்? ம். அனுமா, ஜமீன் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்லலமா, இந்த அணு அவரை சொல்ல வச்சிருக்கா. வந்ததும் சொன்னாரே, கவனிச்சியா? ஆண் வாரிசு இல்லாத குறைய தீர்த்துட்டேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அவரோட வாரிசுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. வைஜெயந்தியை விட ஒரு படி நான் ஒசத்தியாம். நீ என்னோட பொண்ணுதான், நீயும் என்னோட வாரிசுதான்னு ஜமீன் சொல்ல போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லம்மா. இதுவரைக்கும் என்னோட கணக்கு தப்பல, இனிமேலும் தப்பாது. நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். யானுமா, அந்த பஞ்சநாதம் பேசினதெல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கல்ல, அத அவர்கிட்ட காட்டிருக்கலாம்ல. அப்படி காட்டிட்டா பஞ்சநாகம் உள்ள போயிடுவான். ராதா குடும்பத்தை தொந்தரவு பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா தானே அந்த ஆள் கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்தி நான் நல்ல பேர் எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இப்ப பஞ்சநாகத்தோட பிடி என் கையில இருக்கு. அவன் என்ன சீண்டணும்னு நினைச்சான்னா அவனை மிரட்ட நமக்கு ஒரு ஆயுதம் வேண்டாம். இந்த வீடியோ நமக்கு பல விதத்துல பயன்பட போதுமா? பொறுத்திருந்து பாரு.